உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ ரிஷிகளை பற்றியும் முனிவர்களை பற்றியும் பல புராணங்கள் கூறுகின்றன. அதிலும் குறிப்பாக எல்லா புராணங்களிலும் ஒரே ஒரு ரிஷி இல்லாமல் இருக்க மாட்டார். அவர் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த புராணமோ இதிகாசமோ நடந்தே இருக்காது. அந்த அளவிற்கு அவருடைய பங்களிப்பு அந்த புராணத்தில் முக்கியமாக இருக்கும். அவர் யார் என்றால் அவர்தான் நாரத மகரிஷி. யார் இந்த நாரதர்? அவர் எப்படி இந்த நிலைக்கு வந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நாரதரின் பிறப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். நாரதர் 3 முக்கியமான பிறவிகளை எடுத்து இந்த நிலையை அடைந்துள்ளார். அவை: 1 கந்தர்வ பிறப்பு, 2வது மானிட பிறப்பு, 3வது தெய்வ பிறப்பு. முதலில் கந்தர்வ பிறவியை பற்றி பார்க்கலாம். கந்தர்வ லோகத்தில் உபன் என்னும் கந்தர்வன் இருந்தான். இவர் 4 வேதங்களில் இசை வேதமான சாம வேதத்தில் மிகப்பெரிய வல்லுனர். இந்த உபனுக்கு நாரதர் மகனாக பிறந்தார். இப்படி பிறந்த நாரதருக்கு உபவருக்கன் என்று பெயரிட்டனர் பெற்றோர். உபவருக்கன் அனைத்து கலைகளையும் கற்று சிறந்து விளங்கினார். இவரும் தன்னுடைய தந்தையைப் போலவே இசையில் மிகச்சிறந்த வல்லுநராக திகழ்ந்தார். உபவருக்கன் மகதி என்ற யாழை வைத்து கல்லும் கரையும்படி பாடக்கூடிய திறன் பெற்றிருந்தார். இதனால் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் உபவருக்கனை புகழ்ந்து ஆசீர்வதித்தனர். முனிவர்கள் வேள்வி யாகம் போன்றவற்றை செய்யும் போது உபவருக்கனை இசைபாட அழைத்து சென்றனர். இதனால் உபவருக்கனின் புகழ் எல்லா உலகங்களிலும் பரவியது. இப்படி பெயரும் புகழோடும் இருந்த உபவருக்கனுக்கு கெட்ட காலம் வந்தது. பிரம்ம சிரேஷ்டர் என்னும் முனிவர் தேவர்களை மகிழ்விக்க வேள்வி ஒன்றை செய்தார். உபவருக்கனும் அந்த வேள்வியில் மகதி யாழ் வாசிக்க அழைக்கப்பட்டிருந்தார். வேள்வியின் போது உபவருக்கனின் இசை மலையை கேட்டு அங்கிருந்த அனைவரும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் அழகான கந்தர்வ பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் உபவருக்கனின் இசையில் மயங்கி உபவருக்கன் மீது காதல் கொண்டாள். உபவருக்கனும் அந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டார். இதனால் இருவரும் தெய்வ யாகம் நடக்கும் இடம் என்று கூட பாராமல் ஒருவருக்கொருவர் கண்களால் காதல் பரிவர்த்தனையில் ஈடுபட்டனர். இதனால் உபவருக்கனின் இசையில் மாற்றம் தெரிந்தது. இதையெல்லாம் கவனித்த பிரம்ம சிரேஷ்டர் கடும் கோபமடைந்தார். அவருடைய கோபம் உபவருக்கனுக்கு சாபமாக மாறியது. இப்படிப்பட்ட இசை புலமையோடும் புகழோடும் நீ இருந்தால் இதே மாதிரி இடம்பொருள் ஏவல் தெரியாமல் இப்படிப்பட்ட இழிச் செயல்களை இனிமேலும் செய்வாய். அதனால் நீ உனது சக்திகளையும் திறமைகளையும் இழந்து சாதாரண மனித பிறவியாக கடவாய் என்று சபித்தார். இதனால் கந்தர்வ லோகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த உபவருக்கன் பூலோகத்தில் மனிதனாக பிறந்தார். ஒழுக்கம் தவறிய காரணத்தால் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்து தலைக்குப்புற பூலோகத்தில் மனிதனாக பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது மனித பிறவி. கந்தர்வ லோகத்தில் இருந்த உபவருக்கன் பிரம்ம சிரேஷ்டரின் சாபத்தினால் பூலோகத்தில் ஒரு வறுமையான ஏழ்மை குடும்பத்தில் மகனாக பிறந்தார். இவர் பிறந்த சிறிது காலத்திலேயே இவருடைய தந்தை ஒரு விபத்தில் இறந்து போனார். இதனால் கைம்பெண்ணான இவருடைய தாயார் ஒரு அந்தணர் வீட்டில் வீட்டு வேலை செய்து இவரை வளர்த்து வந்தார். அந்த அந்தணர் மிகச்சிறந்த நாராயண பக்தர். விஷ்ணு பகவானிடமும் அவருடைய பக்தர்கள் மீதும் அளவு கடந்த அன்பும் பாசமும் உடையவர். நாரதர் சிறு குழந்தையாக இருந்த காரணத்தினால் அவருடைய அம்மா வேலைக்கு செல்லும் போது அவரையும் அழைத்து கொண்டு போவார். இப்படியாக நாரதர் வறுமையில் வாடி தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இரவு நேரம், நல்ல மழை. நிறைய நாராயண பக்தர்கள் அந்த அந்தணர் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் மகாவிஷ்ணுவினுடைய பல திருத்தலங்களை தரிசிக்க யாத்திரை செய்து கொண்டிருந்தனர். வழியில் மழை காரணமாக அந்தணர் வீட்டில் ஒதுங்கி இருந்தனர். ரொம்ப நேரம் மழை விடாத காரணத்தினால் அங்கேயே நாராயணனுக்கு இரவு பூஜை செய்ய ஆரம்பித்தனர். அந்த பூஜையில் அவர்களோடு சேர்ந்து சிறுவனாக இருந்த நாரதரும் விளையாட்டு எண்ணத்தை மறந்து மகாவிஷ்ணுவை போற்றி பாடினார். இதையெல்லாம் பார்த்த அனைவரும் நாரதரை பாராட்டி பெருமாளை வழிபடும் மந்திரத்தை உபதேசம் செய்தனர். மழைக்காலம் முழுவதும் அங்கேயே தங்கி நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டனர். மழைக்காலம் முடிந்த பிறகு அவர்கள் அனைவரும் கிளம்பி சென்றனர். அவர்கள் போனாலும் நாரதர் அவர்கள் உபதேசம் செய்த நாராயண மந்திரத்தை வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மன ஒரு நிலையோடு தியானித்துக் கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாம்பு கடித்து அவருடைய தாயார் இறந்து போனார். தாயார் காலமான பிறகு அந்த இடத்தில் இருக்க மனமில்லாமல்
ஒரு காட்டிற்கு சென்று தங்கினார் நாரதர். அங்கே ஒரு குளக்கரையில் அமர்ந்து ஊன் உறக்கமின்றி சதா காலமும் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கடும் தவம் செய்தார். எப்படியாவது நாராயணனை நேரில் தரிசிக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அந்த குட்டி சிறுவனின் தவத்தில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு ஒரு நாள் நாரதர் முன் தோன்றி, பிள்ளையே, உன்னுடைய ஆழமான பக்தியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இப்படியே நீ இன்னும் சிறிது காலம் தவம் செய்து வா. பிறகு இந்த உலகம் முழுவதும் பிரளயம் ஏற்பட்டு எல்லா உயிர்களும் அழியும். நீயும் மானிட பிறவி நீங்கி நான்முகனாகிய பிரம்மதேவனின் மகனாக பிறவி பெறுவாய் என்று ஆசீர்வதித்து அருள் புரிந்தார். மூன்றாவது தெய்வ பிறவி. மகாவிஷ்ணு சொன்னபடியே பிரளயம் ஏற்பட்டு உலகமும் அதில் இருந்த அனைத்து உயிர்களும் பொருள்களும் அழிந்தது. அந்த பிரளயத்திற்கு பிறகு பிரம்மா உலகத்தை மறுபடியும் உருவாக்கத் தொடங்கினார். அப்போது அவருக்கு உதவியாக மரிசி, அத்திரி, புலகர், ஆங்கிரசர், புலத்தியர், வசிஷ்டர், கிருது மகரிஷி என்ற சப்த ரிஷிகள் தோன்றினர். அப்போது அவர்களோடு நாரதரும் மகதி என்ற வீணையோடு பிரம்மாவின் மானசீக புத்திரனாக பிறந்தார். பிரம்மாவே இவருக்கு நாரதர் என்று பெயரிட்டார். அன்று முதல் நாரதர் தன்னுடைய ஈடு இணையற்ற தவசக்தியினால் எல்லா உலகங்களுக்கும் செல்லக்கூடிய பெரும் சக்தி பெற்ற மகரிஷியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.